எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர்லேயே ரொம்ப ஃபேமஸான கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மலை கோவில். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் கொளத்தூர் கொளத்தூர் போகிற வழியில் என்ன கோயில்லையும் கண்டுபிடிங்க. இப்போ அந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்காங்க. போய் தான் ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். ட்ரைபாடு எல்லாம் கிளம்பிட்டோம். நீங்கள் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வழி இருக்குது கைஸ். நெருஞ்சப்பேட்டை வழி ஒன்று இருக்குது. இந்த இப்படி கொளத்தூர்லேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா கண்ணாமூச்சி வழி ஒன்று இருக்குது. அப்புறம் குருவரெட்டியூர் எதுவும் பார்த்தீங்கன்னா வண்டியில் ஒரு 60% போயிடலாம். மலைக்கே பாதி தூரம், ஒரு 3/4 தூரம் மலைக்கே போயிடலாம். மீதி போகிற தூரம் பார்த்தீங்கன்னா தான் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் மலை வந்து பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இதோட ஃபுல் வீடியோ அப்படியே வரும். கண்டினியூஸாக மறக்காமல் பாருங்கள். வாங்க போயிட்டே இருக்கலாம். மக்களே, சித்தேஸ்வர மலை கோயில் அடிவாரத்துக்கு வந்துட்டோம். அதாவது பாலமலைன்னு சொல்லுவாங்க. ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா ஜீப் ஒன்று நின்றுருக்கு. ஜீப்லேயே வந்துடலாம். பைக்கு நல்ல பைக் எடுத்துகிட்டு வாங்க. மலையெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்லோப்பாக இருக்கும், ஏற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்க போகலாம். பின்னாடி மலை கட்டுறாங்க ஊரில். போகலாம். இதுக்கு மேலே வீடியோ மேலே தான் போய் எடுக்க போகிறோம். கோயிலுக்கு போகும்போது வீடியோ எடுத்து காட்டுறேன். போயிட்டே இருக்கலாம் வாங்க கைஸ். ரோடு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. நம்ம வண்டியே இதாகுதுன்னு பாருங்கள். ஆனால் இங்கே இருக்கவங்களாம் ஹீரோ ஹோண்டா, ஸ்கூட்டி, R15 எல்லாத்துலேயும் போகிறாங்க. நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால இங்கே கொஞ்சம் இந்த ரோட்டில் ஓட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. போக போக ஒரு 2-3 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் ஈஸியாக ஓட்டிடலாம். ஆனால் யாராவது நீங்கள் இந்த மாதிரி அட்வென்ச்சராக வரணும், பைக்கிங் ட்ரெக்கிங் பண்ணணும், போய் நிறுத்திட்டு மேலே கோயிலுக்கு போகணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு வாங்க. மேட்டூர் சித்தேஸ்வர மலை கோயில் பாலமலைன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இந்த வழி பார்த்திங்கன்னா கண்ணாமூச்சி வழி. 3 வழி இருக்குது. 3 வழியில் ஒரு வழி இது வழி. இது வந்து ஒரு 60% வந்து பைக்லேயே போயிட முடியும் ஈஸியாக. அதுக்கப்புறம் தான் நம்ம ஏறி கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தூரம். ஸோ இந்த வழி பார்த்திங்கன்னா பைக்கர்ஸுக்கு, நல்லா ட்ரெக்கிங் பண்ணுறவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஒர்த்தான ஸ்பாட்டு. ஸோ மறக்காமல் இந்த வழியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேட்டூர் நான் வழி லொக்கேஷன் எல்லாம் மென்ஷன் பண்ணுறேன் வீடியோஸில். அப்புறம் போகிற ஒரு இடத்தையும் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிக்கிட்டு போகிறேன். ஏன்னா பைக்கை இப்போ கேமரா பிடிக்கவே முடியல. பைக்கை பிடிக்கிறதே ஒரு பெரிய இதாக இருக்குது. கேமரா பிடிச்சிட்டு பின்னாடி ஒருத்தர் உட்காரது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் அங்கங்கே நிறுத்தி தான் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், இது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்தோம். அதுக்கே ஒரு மாதிரி கையெல்லாம் வலி எடுத்துக்கிடுச்சு, ஓட்ட முடியல. போவோம், மேலே போயிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேவா? டிராக்டர் வந்துருச்சு. ஏறும் கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த மாதிரி இடங்களுக்கு வந்தால் தான் பார்க்க முடியும். இல்லை, இப்போ தான் கோயிலுக்கு போக போகிறோம். இங்கேருந்து எவ்வளோ தூரம் கோயில்? ஓ, அங்கே தெரியுது. எங்கே? கொளத்தூரா மேட்டூரா? மேட்டூர் தாண்டி RS. அப்படிங்களா? தெரியல. ஆமாம், அதான் கோயில். மேலேயே வண்டி போவோமா இல்லை இப்போ நடந்து தான் போகணும்? ஒரு மெது இருக்குது. அந்த ஊர் மட்டும் வண்டி போகும். அப்புறம் நடந்து தான் போகணும். அதான். அப்புறம் அந்த வழி வந்தாலும் அங்கே அந்த ஊருக்குள்ளே நிறுத்திட்டு தான் வரணும். அந்தாண்ட வழி இருக்குது. அங்கே பெரிய நாடு. நெருஞ்சிப்பட்டியில் வந்தால் நம்ம ஃபுல்லாக கீழேருந்து நடந்தால் வரணும். இது இங்கே மட்டும்தான் ரோடு. ஏன் இங்கே ரோடு போடல? இந்த ஊர் இருக்குல்ல, உள்ளார ரோடு போடாமல் வச்சுருக்காங்க. ரோடு கீழேருந்து வந்தாங்கப்பா, பணம் பில்லாதுன்ட்டு நிற்கிது. அதான். ஆனால் ஜல்லிலாம் கொட்டி வச்சுருக்குறாங்க. ஆமாம். என்ன போட்டிருக்கீங்க காட்டில்? ராய் வரைக்கிறேன். சரி. ஆரியம் வரைச்சாச்சா இல்லை இதுக்கப்புறம் தான் வரைக்கணும்? மாடு வச்சு ஏறி ஓட்டுறதுலாம். மாடெல்லாம் இருந்தது, எல்லாம் போச்சு. எல்லாம் மாட்டுக்கெல்லாம் தீனி எடுத்து போச்சு. அப்புறம் மாடு இல்லை. ஓய், மழை இருக்கு. அப்போ மழை பெய்யுதா? சரி, விவசாயம் பாருங்கள். இன்னும் ஏறு ஓட்டி பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு காலத்தில், இப்போயே இல்லை, நிறையா அழிஞ்சு போச்சு. இது ஒரு காலத்தில் யூஸ் ஆகும். நம்ம பார்க்குறோமோ இல்லையோ, நம்ம வருங்கால சந்ததியினர் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க எப்படி ஏர் ஓட்டினாங்க அது எப்படின்ட்டு. அது நிறைய சேனல் இருக்குது. நம்ம சேனல்லையும் போடுவோமே. நல்லா இருக்கு கைஸ் இந்த ஊர். இந்த மாதிரி ஒரு ஊரில் தான் கைஸ் இருக்கணும் நம்ம. பீஸ்ஃபுல்லாக சுற்றியும்
பாருங்க எந்த ஒரு சவுண்டுமே இல்லை. தூரம் தூரமாக வீடு, மலை, இயற்கை காட்சிகள் நிறைந்த இடமா இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி இடங்கள்லாம் பாதுகாத்து வைக்கணும். நல்லா ரோடு ரோடு இல்லை கைஸ். இந்த 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 ஊருக்கு ரோடு இல்லை. மேலே 2-3 ஊர் இருக்குது, ஆனால் ரோடு இல்லை. அப்புறம் ரோடு போகலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊர் பக்காவாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. மேலே போவோம், கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் போனால் இருக்குன்னாங்க. ஒரு ஊர் வரும், அந்த ஊரில் வண்டி நிறுத்திட்டு அங்கேருந்து நடந்து போக சொல்லியிருக்காங்க. ஸோ போவோமா? இந்த ட்ரிப்பு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதான் முழு நேரம் விலாக், ஒரு 10 நிமிஷம் விலாகாக போகிறேன் என்னோடய சேனல். இதுக்கு முன்னாடி இவ்வளோ பேசி இந்த மாதிரி ஒரு வீடியோஸ்லாம் போட்டு ஒன்றும் பெருசாக போடல. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் ஏதோ போடுறேன். பார்த்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாலமலை வரணும்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். என்னென்ன பண்ணணும், எப்படி வரணும், எல்லா வழியுமே நான் இதில் சொல்கிறேன். மறக்காமல் என்னோடய வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு ரெகுலராக வரும். ஓகேவா? வாங்க போயிட்டே இருப்போம். அப்பா சாமி கைஸ், என்ன மாதிரி வழிங்க, பயங்கரமாக இருக்குதுங்க. ரொம்ப கரடு முறை வச்சு கரடு முறையாக இருக்குது. ஒரு இடத்துல கொண்டு போய் வண்டி சேங்கியிருப்பேன். ஐயோ சாமி, இறக்கும் பாருங்க, பின்னாடி தெரியுதா? இந்த இறக்கத்தெல்லாம் வண்டி இறக்கவே முடியல. ரோடு மாதிரியே இல்லை, ஃபுல் அட்வென்ச்சரு. போடு மாசு, கொட்டையே கலங்கி போச்சு எனக்கு வண்டி ஓட்டி. அப்பா அந்த நேரத்தில் வண்டியிலே போயிருப்போங்க, வண்டியை கொண்டு போய் இறக்கியிருப்பேன் கீழே. அந்த மாதிரி இருக்குது ரோடு, பயங்கர அட்வென்ச்சரு, செம்மையாக இருக்குது. நீங்கள் வாங்க ஒரு நாள், எல்லோரும் இங்கே போகலாம். நல்லா இருக்குது, மாசாக இருக்குது. வந்தாச்சு. இது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வண்டி போட்டுருணும். ஏன்னா இங்கே வண்டி போகிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பில்டிங் பக்கத்தில் ஒரு கருப்பு டேங்க் இருக்கும். இங்கே ஒரு 2-3 வீடு இருக்குது, அவ்வளோதாங்க. இந்த இடத்துல வண்டி போட்டு இங்கேருந்து நடந்து தான் போகணும். இந்த வழியடாக்குள்ள இல்லை, வெள்ளா மரத்தை ஒட்டினாங்க, அதில் தான் போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். வந்தாச்சு கைஸ் ஒரு வழியாக. நம்ம அவ்வளோதான், இனிமேல் கோயிலுக்கு போயிட்டே இருக்க வேண்டியது தான். வண்டிக்கு ஒரு டிஸ்க் லாக் வாங்கினேன் கைஸ், அதையும் வண்டியில் போட்டுட்டேன். வண்டி சாவியெல்லாம் பத்திரமா இருக்கணும். எல்லாம் எடுத்தாச்சு, கிளம்பிட்டே இருக்கலாம். பார்த்தீங்களா வண்டி அங்கே போ, இந்த இடத்துலேருந்து அப்படியே அப்படி ஒட்டி போகுது. இதை ஒட்டி தான் கோயிலுக்கு போகுது ரோடு. கைஸ், நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் இந்த கோயிலுக்கு. அப்பயும் வண்டியில் தான் வந்தோம். அப்போ எப்படி இருந்ததோ இன்னும் சேம் அதே மாதிரி இருக்குது கைஸ். ஒரு இடம் கூட மாறல. இங்கேருந்து நடந்து போகணும், செம்மையாக இருக்கும். கொய்யாக்காய் இருக்குது, கொய்யா மரம் இருக்குது பாருங்கள், நாட்டு கொய்யா. வரும்போது கொஞ்சம் தேவையானதெல்லாம் பறிச்சுக்கலாம். எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சா சொல்லாமல் இருந்தா வச்சுக்கலாம். மலை பயணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். வண்டி ஓட்டிகிட்டு வந்தது. ஆனால் அந்த ரோடு சொல்லணும்னா ரோடு வந்து பயங்கரம் கைஸ். ஆமாம், சித்து ஸ்டைலில் சொல்லணுன்னா அந்த ரோடு பயங்கரமாக இருந்துச்சு. இந்த மாதிரி இடத்துக்கு அட்வென்ச்சர் ட்ரெக்கிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்க. இந்த ரோட்டில் வந்து ஓட்டிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ரோட்டில்னாலும் ஓட்டிடலாம். அந்த மாதிரி ஒரு ரோடு, பக்கா ரோடு. அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது, த்ரில்லாகவும் இருக்குது. ஏன்னா 2 பேர் தான் நடந்து போயிட்டுருக்கோம், யாருமே இல்லை. பாருங்களேன், பாருங்க, என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் நீங்களும், நல்லாயிருக்கும். மூச்சு வாங்குது பாருங்க இந்த வயசுலேயே. ஒரு மலை கைஸ், ஒரு மாதத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 மலையாவது ஏறிடணும். அப்போ தான் உடம்பு வந்து குன்னு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அட்லீஸ்ட் இந்த மலை ஏறிட்டு போனால் 1 கிலோவாவது குறைஞ்சிருவோம்.
அதுவும் அந்த பக்கம் ஒரு வழி இருக்குது, நெருஞ்சிப்பாட்டையிலேருந்து ஒரு வழி. ஐயோ அதெல்லாம் டயங்கரம்ல, அதெல்லாம் டயங்கரத்துலேயும் டயங்கரம். அந்த ரோடு வந்து கீழேருந்தே நடக்கணும். ஒரு சாரு, நான், ஃப்ரெண்டு சிவகுமார்னு ஒருத்தன், அப்புறம் தங்கராஜ் சார், இன்னொரு சார் கதிரவன் சார், இவங்கெல்லாம் சேர்ந்து போனோம் ஒரு நாள். அவர் வந்து கராத்தே பிளாக் பெல்ட்டு, மலையில் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. நமக்கெல்லாம் அப்படி வரல. அதான் நின்று போனேன், ட்ரௌசர்லாம் கழண்டு போச்சு எனக்கு. எங்கே வர முடியல, இப்பயே மூச்சு வாங்குது பாரு. வழி இருக்குது, 2 வழி இருக்குது, எந்த வழின்னு தெரில. பேராண்மை படம் மாதிரி இந்த குச்சி இப்படி உடச்சி வைக்கணும். போகிற வழியில் 4-5 குச்சி உடச்சி வச்சுட்டு போகலாம். வழி தெரியாமல் போயிட்டோம்னா அந்த குச்சி உடச்சதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். 4 குச்சி உடச்சி போட்டுப்போம். நானாவது உடம்பு குறைக்கிறதுக்கு வரேன், இவன் என்னத்த ஆல்ரெடி எலும்பாட்டு தான் இருக்கான். ட்ரெக்கிங், மாஸ் ட்ரெக்கிங். ஐயோ நாக்கு தள்ளுதுடா ராசா. வழி இப்படி தான் போதும் கன்ஃபார்ம். எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குது. இதெல்லாம் போய் வண்டி போகுமான்னு கேட்டு, இதில் போய் வண்டி போவோமான்னு நான் கேட்டேன் கோயிலுக்கு. பாருங்கள், இதில் வண்டி இல்லை, ஆளுங்க போகிறதே கொஞ்சம் சிரமம். நல்ல வேலை தேவையான ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. தண்ணி ஒரு 2 பாட்டிலாவது கொண்டு வாங்க, 2-3 பாட்டிலாவது. பசி எனக்கு இப்பயே எடுத்துக்கிச்சு. ஸ்நாக்ஸ் டைம்ஸ் கைஸ். இந்த டாக் பார்த்தீங்கன்னா கீழேருந்தே எங்கள் கூட வந்துட்டுருக்கு. ஸ்நாக்ஸ் அதுக்கும் போட்டுக்கோம். வெள்ளூருண்டை கொடுக்கலாமே என்னன்னு தெரில. பயங்கரமாக பசிக்குது. கீழேருந்து எள்ளூருண்டை, பிஸ்கட்டு, ஸ்நாக்ஸு, இட்லி, தக்காளி சட்னி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். காலையில் 3 இட்லி தான் சாப்பிட்டேன். எப்படி இந்த மலை மேலே இருந்தால் பயங்கரமாக பசின்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு டைம் வந்து அனுபவப்பட்டிருக்கேன். எதுவுமே கொண்டு வராமல் கிளம்பிட்டோம். நானும் கொஞ்சமாக தான் சாப்பிட்டு வந்தேன் அன்றைக்கின்னு பார்த்து. கீழே தான் வாங்கி சொன்னாங்க, இந்த மாதிரி பரோட்டா பண்ணு எதாவது வாங்கியாங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் நான் எதுவுமே கேட்கல, நான் பாட்டு கழட்டி மாதிரி ஏறிக்கிட்டேன். மேலே யார் செம்ம பசி, யாரும் ஸ்ட்ரென்த்தே இல்லை. அப்புறம் ஏறியாச்சு, அப்புறம் அப்படியே இறங்கியாச்சு. இந்த டைம் அதனால தேவையான அளவு ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த ட்ரெக்கிங் வந்து உங்களுக்கு உருப்படியாக இருக்கணும். இது என்னோட ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். இது வந்து ஒரே வீடியோவாக போட்டுறேன் ஃபுல்லாக. அப்புறம் இந்த கவர்லாம் பிரிச்சிங்கன்னா பேக்லேயே போட்டுவாங்க. ஏன்னாங்களாம் ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க மலை கோயில். நாமளே அதை வந்து கெடுக்க வேணாம். இந்த மஞ்சு இந்த மாதிரி கவர்லாம் பிரிச்சா பேக்லேயே போட்டு போய் கீழே ஒரு குப்பை தொழிலில் போட்டு போயிட வேண்டியதான். சும்மா என்னோடய சைட்லேருந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ போயிட்டே இருக்கலாம் கைஸ். மஞ்சள் மட்டும் சாப்பிட்டா கிளம்புவோம். போக வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். அட்வென்ச்சரோட உச்சம் நம்மளை தடுக்கவே முடியாது. இனிமேல் யாராலையும் சாப்பிட்டாச்சு, கிளம்பியாச்சு. மறுபடியும் மேலே போய் இட்லி சாப்பிட்றோம். சாப்பாடு 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 தான் முக்கியம் கைஸ் ஒரு மனுஷனுக்கு. பாருங்க, காடுனா காடு, அடர்ந்த வனப்பு. கூட டாமி வந்துட்டு இருக்கான், எங்களோடையே வரோம். கீழே யாருக்கோ தெரியலப்பாவும் டாமி. அவனுக்கு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை. அதனால இனிப்பு பொருளை கொடுத்துட்டோன்னு கடல உருண்டையும் மஞ்சும் கொடுத்துருக்கோம். மூச்சு வாங்குது, பேச முடியல. ஒரு சமதளத்துக்கு போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன், ஓகேவா? பாம்பு
அப்படின்னு பாம்பை பார்த்தாச்சு கைஸ். அதான் லைட்டாக சரி கொடுத்தேன். பவர் பேங்க்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஃபோனில் சார்ஜர் வீடியோ எடுக்க வேண்டியதான். பவர் பேங்க்கும் முக்கியம் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தா. கைஸ் நாங்கள் வந்த பாதை. டாமி ஏற முடியல, உனக்கு ரெஸ்ட்டா? எனக்கும் ரெஸ்ட்டு. கைஸ் பார்த்தா பாதி மலைக்கு வந்துட்டோம். ஒரு தண்ணி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஆனால் பயங்கரமாக இருக்குது. பயங்கரம் அதை தவிர சொல்ல முடியல. ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். லைட்டாக தண்ணி பிரேக்கு. பாதி மலைக்கு வந்திருக்கோம், இன்னும் போகணும். சூப்பராக இருக்குது. டாமி யாருன்னு தெரியல. டாமி கீழேருந்தே எங்களோட பத்திரமா வந்துட்டுருக்கு. எங்களை கூட்டிகிட்டு போய் பத்திரமா கோயிலை பார்த்துட்டு திரும்ப கீழே கூட்டிகிட்டு வந்து விடும் போல். அந்தளவுக்கு எங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கு பொறுமையாக. ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிகிட்டே இருப்போம். சரி கைஸ் போகலாமா? அப்படி டைவா சரி கைஸ் போகலாம். போயிட்டே இருக்கோம், கடுப்பாயிரும். ஸோ நிற்காமல் போய்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஸ்டெப்பாக எறும்பு மாதிரி. இந்த இயற்கையோட சவுண்டை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எங்கேயோ தாயம் விளாட்ற மாதிரி கூட எனக்கு சவுண்டெலாம் கேட்குது. போகலாம் வாங்க. பின்னாடி இருக்க மரத்தை பாருங்களேன், செம்மையாக இருக்குது. எவ்வளோ பெரிய மரம். குருளை அதை வந்து கட்டிப்பிடி. பா கொசு பயங்கரமாக இருக்குது கைஸ், விடவே மாட்டேங்குது. இந்த மரம் என்ன மரம்? ரொம்ப பெருசு. ஒரு கரடை முரடா செமையாக இருக்குல்ல. வா போகலாம் வா. டாமி தான் கூட வந்துட்டுருக்கோம் மொத்தம் இந்த பிளாகுக்கு. ரொம்ப மேடான பகுதியிலேருந்து சமதளத்துக்கு வந்துட்டோம். ஸோ நாம் தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். காடுகளில் வரும்போது நாம் சேஃப்டி முக்கியம் கைஸ். ரொம்ப சேஃபாக இருக்கணும். அதுவும் கீழே பார்த்து நடக்கும்போதெல்லாம் பயங்கர சேஃப்டியாக இருக்கணும். வேறு இங்கெல்லாம் ஊற்றுருக்கு. இங்கெல்லாம் அந்த காட்டு விலங்குகள் நிறையா இருக்கும். கொசு தான் பயங்கரம். இருக்கவே வந்து கடிக்குது மூஞ்ச பாருங்க. நாட்டு கொசு போல். சேஃப்டியாக வரணும். ஏன்னா அந்த மற்றபடி எதுக்கெல்லாம் பயம் இல்லை கைஸ். காட்டில் வரும்போது பாம்பு தான். இப்போ கூட வரும்போது ஒரு பாம்பு பார்த்தோம். ஐயோ கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன் நான். எந்த வழியில் போனாங்க பாருங்கள். மரம் ஒன்று விழுந்து கிடக்குது. படம்லாம் எடுக்க செம்மையாக இருக்கும் இந்த இடம்லாம். இதெல்லாம் தாண்டி தான் போகணும். பார்த்து அந்த பக்கம் எதாவது இருக்குதான்னு பார்த்துக்கணும். டாமி ஏதோ பார்த்துட்டான். வாங்க போவோம். டாமி எதையோ பார்த்து ஒன்றா. இப்போ என்னடா டாமி
பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க வச்சுங்களேன், வழிகாட்டியே இருக்கான். கொடை ஒன்று எடுத்து வந்துருங்க மறக்காமல். கொடை, அந்த க்ரீம்லாம் அந்த கொசு கடிக்காமல் இருக்கிறது க்ரீமு, அது இதுன்னு நிறைய கொண்டு வந்துருங்க. கொசு உருப்பட்ட கொசு இருக்குது. சாமி போகலாம். ஓடு ஓடு ஓடு. பின்னாடி வரையா? அது பின்னாடி வா. முக்கியமாக போயிட்டே இருக்கணும் இதுக்கு மேலே. அந்த கொசு கடிலாம் வாங்கிட்டு இருந்தால் பயங்கரமாக காய்ச்சல். காற்று 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 சில்லுன்னு இருக்குது. சூப்பரில். என்னோடய சேனல்லையும் இது ஒரு விலாகாக போடுறேன். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. மேட்ரு வரணும், சுற்றி பார்க்கணும், ட்ரெக்கிங் போகணுன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. சித்தேஸ்வர மலை அல்லது பாலமலை, ரெண்டில் ஏதோ ஒரு மலை. நல்லாயிருக்கும். பசங்களோட பேசிக்கிட்டு நடக்கும்போது ஜாலியாக இருக்குது. 2 பேர் தான் வந்திருக்கோம் நாங்கள். மக்களே, மலை ரீச் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி இருக்கும். இப்படி ஒரு இடம் இறங்கும், இது மேலே ஏறுங்க பாருங்கள். வேல் வச்சுருக்காங்க, இப்போ பேனர் இருக்குல்ல. நாம் வந்த வழி இதுதான், இதுதான் கண்ணாமூச்சி வழி. இப்படி வந்துட்டு இங்கே மேலே ஏறணும். ரைட் சைடு வேல் இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஸோ இந்த வழியில் தான் போகணும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். ஏன்னா எனக்குமே தெரியல, வந்ததெல்லாம் மறந்து போயிடுச்சு. போய் பார்ப்போம். பாலமலை சித்தேஸ்வரர் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு ஒரு அறிவிப்பு. வன பாதுகாப்பு கருதி பிளாஸ்டிக் பொருட்களை வனத்தில் போடாதீர்கள். இப்படிக்கு பரம்பரை அறங்காவலர் அன்று நிர்வாகம். அதே தான் நானும் சொல்கிறேன். ஸோ பிளாஸ்டிக் யாரும் போடாதுன்னு போர்டு வச்சுருக்க இடத்துலையே பார்த்தீங்கன்னா ஊருப்பட்ட பிளாஸ்டிக் இருக்குது. அவ்வளோதான் நம்ம மக்களோட இது. படிக்கட்டு வந்துட்டோம். ஸோ மலையை ரீச் ஆக போகிறோன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மாதிரி காமெடி வரல. காமெடிலாம் பண்ண ஒரு 4-5 பேர் வேணும். ஸோ சோலோ விலாகர் நானே பேசி என்ன காமெடி பண்ணுறது, அதிகமாக பேசவும் வரல. அதனால் வீடியோ அங்கங்கே போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் உங்களுக்கு வீடியோ. அங்கங்கே எதாவது போட்டு மேட்ச் பண்ணுறேன், காமெடி கிளிப்பிங்ஸு அந்த மாதிரி போட்டு மேட்ச் பண்ணி விட்றேன். தயவு செஞ்சு வீடியோக்கு லைக்கு ஷேர் மட்டும் பண்ணுங்கள், ஓகேவா? படிக்கட்டு வந்துருச்சு. படி வந்துட்டாலே ஓரளவு வந்துட்டு நினைக்கிறோம். போவோம் வாங்க. கைஸ், ஒரு வழியாக வந்துட்டோம். லாஸ்ட் மலை ரீச் ஆகிட்டோம். வெறித்தனமாக இருக்க போகுது. இந்த மலை தான் செங்குத்தாக இருக்கும் பாருங்களேன். காதுலாம் பயங்கரமாக அடிச்சுக்கிடுச்சு. செங்குத்தான மலை. ஸோ யாரெல்லாம் வாங்க. அக்கால ஓலி வியூவை பார். பார்த்து வர்றக்குள்ள ஐயோ இது செடியெலாம் எதுவும் பிடிக்காதா? செருப்பு கழட்டிடலாம், செருப்பு வழுக்குது.
குருள் பார்த்து வா. கை கொடு. லாஸ்ட் மலை. அதோட குருல இதுதான் நாங்கள் ஏறி வந்த பாதை. காவிரி ஆறு ஃபாக் நல்லா மறைச்சிருக்கு. ஓ கோயில் தெரியுதா கைஸ்? நாங்கள் வந்த பாதை பாருங்கள் எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குன்னு. இப்படி ஒரு வியூ செம்மையான பங்கம். ரைட்டாக இந்த மலை ஏறும்போது மட்டும் பயமாக இருக்கும். ஃபைனலாக சோழர்கள் வாழ்கிற இடத்த வந்து சேர்ந்தாச்சு. பாருங்க, இந்த புரட்டாசி மாதம் தொடங்க போகுது. ஸோ மக்கள் எல்லோரும் இந்த பாதமலைக்கு வாங்க. ஃபைனலாக வந்து சேர்ந்துட்டோம். சித்தேஸ்வர மலை வியூ உங்களுக்காண்டி. செருப்பு இங்கே விட்டுலாம். ஏன்னா கடை போகிறீங்களா? புரட்டாசி ஆகிறதுனால. என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது புரட்டாசி? வருவாங்க எல்லோரும். ஓகே ஓகே. ரைஸ் மேலே வந்தால் கடை போடுவாங்க. என்னென்ன கிடைக்கும் கடையில்? கடையில் என்னென்ன கிடைக்கும்? பஜ்ஜி, முறுக்கு, வடை எல்லாமே. எல்லாமே. சாப்பாடு? சாப்பாடுல இல்லைங்கண்ணா. சாப்பாடு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும். ஸ்நாக்ஸ் ஐட்டம் பிஸ்கட்டு, முறுக்கு எல்லாம் போடும். ஓகே ஓகே. டீ. சூப்பர்ண்ணா. சரி பார்த்துட்டு வரோம். சரி. ஃபைனலி வந்தாச்சு. மேலே ஒரு கடை இருக்கும். வியூ, இந்த வியூக்காக தான் வருதே கைஸ். கோவில் பார்த்தீங்களா? இல்லை பக்காவாக இருக்கும். டாமி எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டான். இதே பாறை தான் லாஸ்ட்டு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தப்ப
சேம் இதே பாறை கதிரவன் சார் படுத்திருந்தது. இப்போ திரும்ப வந்திருக்குன்னா பாருங்களேன், கோவில் மாசில் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பீஸ்ஃபுல்லாக ஆகிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட போகிறோம். ஓகேவா? ரொம்ப டயர்டாகிடுச்சு கைஸ். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சித்தேஸ்வர மலை ஏரியாச்சு. இது வந்து சித்தேஸ்வர மலைன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் பாலமலைன்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இந்த ஊருக்கார் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு சாப்பிட்ற கிழங்க தோன்றதுக்காக மலை மேலே ஏறி வந்திருக்காரு. ஏதோ ஒரு எடிபிள் கிழங்கு அப்படின்ட்டு. நான் எனக்கும் தெரியாது, இதோட ஹிஸ்ட்ரி எங்கேயுமே தேடி கிடைக்கல. ChatGPT சொல்லிச்சு, சொல்கிறேன் பாருங்கள். அவர் வந்து அந்த கிழங்கு தேடும்போது கடப்பாறையில் தானே தோண்டி இது பண்ணுவாங்க. அப்படி தோண்டும் போது பார்த்திங்கன்னா ஒரு சிவலிங்கன் வந்திருக்கும் போல், சிவலிங்கன். இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ஈஸ்வரன் கோயில். அப்புறம் அது மேலே அந்த கடப்பாறை பட்டுருச்சாட்டிருக்கு. அந்த கடப்பாறை பட்டதுனால அதுக்கு தண்டனையாக அவரை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல கோயில் ஒன்று கட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த கோவில் தான் இந்த கோவில் நாம் உட்காந்துட்ருக்குல்ல, இந்த சிவன் கோவில் சித்தேஸ்வர மலை. ரொம்ப ஃபேமஸான கோவில். அதுவும் இப்போ புரட்டாசி வேறு வருது. அதனால் ஃபஸ்ட்டு கிழமை, அதாவது ஒரு சனிக்கிழமை இங்கே வந்து கூட்டம் பயங்கரமாக இருக்கும். இப்போ நாம் வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா, வர புதன்கிழமை தான் புரட்டாசி வந்து ஸ்டார்ட் ஆகுது. நாம் இப்போ முன்னாடியே வந்துட்டோம். இன்றைக்கி 14 செப்டம்பர் 14. இது இப்போ வர புதன்கிழமை ஸ்டார்ட் ஆகுதான். இங்கே பார்த்திங்கன்னா மேலே 2 கடை போட்டிருக்காங்க. அது வந்து ஸ்நாக்ஸ்காண்டி தான். இந்த டீ, பஜ்ஜி, வடை, போண்டா, பிஸ்கட் எல்லா ஐட்டமும் கிடைக்கும். அதுக்கு கீழே கொஞ்சம் சாப்பாடு கிடைக்கும். நீங்கள் இந்த நெருஞ்சிப்பேட்டை வழியிலேருந்து வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஏறி வர மாதிரி தான் இருக்கும். அதுவே நீங்கள் கண்ணாம்பூச்சி வழியில் வந்தீங்கன்னா பைக்லேருந்து பாதி தூரத்துக்கு வந்துடலாம். அதாவது நாம் வந்த மாதிரி பைக்லேருந்து பாதி தூரம் வந்து அதுலேருந்து நடந்து வர மாதிரி இருக்கும். அதுவே பார்த்தா பயங்கரமாக தான் இருக்குது. ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, கரடு முரடான பாதை. ஆனால் நல்லா ஒரு சரியான ட்ரெக்கிங் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ட்ரெக்கிங் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேட்டூரில் இருக்க இந்த சித்தேஸ்வர மலை கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க. ஏன்னா இந்த கோவில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலாகவும் எது வேண்டுனாலும் நடக்குமா. நாங்கள் சும்மா ட்ரெக்கிங்காக வந்திருக்கோம், வேண்டியிருக்கணும். இங்கே தான் கோயில், இதுதான் கோவில். ஸோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் சாப்பாடு கொண்டு வந்துட்டோம். மறக்காம வரும்போது தண்ணி பாட்டில் கொண்டு வந்துருங்க கைஸ். தண்ணி கண்டிப்பாக வேணும். தண்ணியிலாம் நடந்து வரவே முடியாது. தண்ணி, அப்புறம் ஸ்நாக்ஸு, சாப்பாடு. நான் வீட்டிலேருந்து எல்லாமே கொண்டு வந்துட்டேன். ஸ்நாக்ஸ் வர வழியில் வாங்கிட்டோம். தண்ணி, சாப்பாடு, ஸ்நாக்ஸு 3மே கொண்டு வந்துட்டேன். ஏன்னா தண்ணி தான் மஸ்ட்டு. ஏற ரொம்ப தேய்க்கும். ஸோ தண்ணி கொண்டு வந்துடுங்க. அப்புறம் மேலே வந்ததுக்கப்புறம் பசி எடுக்கும் பயங்கரமாக. நீங்கள் வர சீசன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரோட்டாசிங்கிறதுனால உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் மேலே கிடைக்குது, வந்து வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வீட்டிலேருந்தும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து இங்கே மேலே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் இங்கே நிறையா பார்த்தோம், பிளேட்ஸ்லாம் நிறைய கிடந்துச்சு, அந்த பார்க்க மாட்ட தட்டு. ஸோ இங்கேயும் சாப்பாடு போடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த புரோட்டாசி மாதத்தில். அதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக தெரியல. ஆனால் நீங்கள் வரும்போது மறக்காமல் தண்ணி, சாப்பாடு, ஸ்நாக்ஸ் 3 எடுத்துகிட்டு வந்துருங்க. ஏன்னா பசி அந்தளவுக்கு இருக்கும். ஏன்னா மலை ஏறமில்ல, அதனால். ஸோ இதுக்கப்புறம் அவ்வளோதான். வந்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, சிறப்பான தரிசனம். 2 பேர் தான். இங்கே 2 அண்ணா இருக்காங்க. 2 அண்ணா வந்து கூரை போட்டுட்ருக்காங்க, அவங்க கடை போகிறதுக்காண்டி. ஓகே சரி கைஸ், நம்ம அவ்வளோதான் சாமி கும்பிட்டு சாப்பிட்டாச்சு. இப்போ கீழே போகலாம், போயிட்டு கிளம்ப வேண்டியதான். வந்து கிட்டத்தட்ட 1 hour இங்கே இருந்திருக்கோம். இன்னும் வீடியோஸ்லாம் அங்கங்கே எடுத்துகிட்டு என்னென்ன வீடியோஸ்லாம் எடுக்கணுமோ எல்லாத்தையும் ஃபுல்லாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது முடிஞ்ச அளவுக்கு இந்த கோவிலை ஒரு இது மாதிரி எடுத்துருக்கேன், பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகேவா? டாட்டா.